என்ன எல்லாம் ஒன்னாலதான் வந்து விடுங்கம்மா அவனை. பின்ன என்ன? அந்த பொண்ணு என்னென்ன வார்த்தையெல்லாம் உன்னை பார்த்து கேட்டுச்சு. அதை கேட்டு உன் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். வெளியே போ. விடுங்கம்மா விடுங்கம்மா சொல்றேன்ல. சிவா என் ஃப்ரெண்டு. அவன் எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு போய் வாடானா வந்துருவான். அதுக்காக நார்த்த முடியல இருந்து நான் மாறிடுவேனா? சும்மா இவ்வளவு போட்டு அடிச்சுக்கிட்டு. சொல்லுப்பா, எங்க நான் கையெழுத்து போடணும்? வா வாப்பா, வான்னு சொல்றல, வா. எங்க போடணும்? தோ இங்கதானே. என்னங்க படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாமே. ஆமாப்பா செல்வம், அர்ச்சனா சொல்றது கரெக்ட் தானே. நீ படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. என்னம்மா பேசுறீங்க நீங்க? என் அம்மாவையும் என் தம்பியும் நம்பாம வேற யாரும் நம்புவேன்? என்னங்க சாமி போட்டோ வேற கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. சகுனம் சரியில்லை. கையெழுத்து போடணுங்களா? என்ன பேசுற நீ? ஆணி லூஸ் இருந்திருக்கோம், போட்டோ இருந்து விழுந்துச்சு. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற. இத பாரு, இது என் தம்பியோட எதிர்காலம். உன்னோட நம்பிக்கைக்காகலாம் என் தம்பியோட எதிர்காலத்தை நான் பாழாக்க விரும்பல. நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான். நீ வாப்பா. வாசு, வா. இந்தா. வா, இப்படி வா. இப்படி நில்லு. இந்தா, வாங்கிக்க. என் எதிர்காலத்துக்கு நல்லது பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா? நல்லா இரு, சந்தோஷமா போ. ஐயா செல்வம், இந்த மனசு யாருக்குப்பா வரும்? பயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு.
டேய் இத பாருடா, இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் உங்க அண்ணன் உனக்காக தான்டா இதுல கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்கான். அதனால அவன் பேரையும் நம்பிக்கை நீ காப்பாத்தணும்டா. கண்டிப்பா காப்பாத்துவோமா. வரேண்ணே, வரேம்மா. டேய் நில்றா. என்னம்மா? நீ அடமானம் வைக்கும்போது உனக்கு தேவையான பணத்துக்கு மேல ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு வா. எதுக்குமா? உன் அண்ணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசிட்டு போனா. நாங்க நகையை அடமானம் வச்சு கொடுத்தோம், ஆட்டோவை அடமானம் வச்சு கொடுத்துருக்கோன்னு. அதெல்லாம் நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ சும்மா இருப்பா. நகையை மீட்டு கொடுத்துட்டோம், இப்ப ஆட்டோவையும் மீட்டு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாளா? இன்னைக்கு அந்த பொண்ணு வாயிலேருந்து வந்த அந்த வார்த்தை நாளைக்கு இன்னொருத்தர் வாயிலேருந்து வந்துடக்கூடாது பாரு. நீ கடங்காரனா நிக்க வேணாம், நீ கிளம்புற. அம்மா சொல்றது கரெக்டு தானே. நான் 50,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேண்ணே. வரேம்மா, வரேண்ணே. அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் கையெழுத்து போட்டது பிடிக்கலையா? நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. சிவா அண்ணனை அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள அந்த உரிமை இருக்கும். ஆனா அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. என்ன அர்ச்சனா இது? நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த நேரத்துல சிவாவை அமைதியாக்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அவனை அப்படியே விட்டுருந்தா பத்திரத்தை கிழிச்சு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அது தேவையில்லாம வேற ஒரு பிரச்சனையில போய் முடியும். அதான் அவனை அமைதியாக்குறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பேச வேண்டியதாயிருச்சு. விடு, சிவாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். கடவுளே, இத்தனை நாளா நான் எது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இனிமே நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா நடக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா கண்ணை திறக்கணும். இந்த பிரியா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டாளே. சரி விடுமா, அண்ணனே ஏற்கனவே அப்செட்ல இருக்கு. இதுல நீ வேற தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இந்த கல்யாணம் நின்னு போனது ஒரு வகையில நல்லதுதான் எனக்கு தோணுது. என்னடி சொல்ற? அண்ணனை அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்கி காலம் பூரா அந்த சிவகாமியை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணும்னு திட்டம் போட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்போ இந்த கல்யாணம் நடக்காததுனால யாருக்கு நஷ்டம்? நமக்கா? இல்லவே இல்ல. கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு அந்த பிரியா வீட்டுக்குள்ள வலம் வரும்போது அத பார்த்து என் மாமியாக்காரி வேதனையோட ரத்த கண்ணீர் வடிப்பால்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம ஜெயிச்சதா தானே அர்த்தம். ஊரறிய பிரஸ் மீடியா முன்னால அந்த பிரியா என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்தினா. இனிமே எந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டா, இதுதான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. முகத்துல கறி பூசிட்டால, அது எப்படி என்னால மறக்க முடியும்? இதுதான் நம்ம கிடைச்ச வெற்றியா? என்னன்னா அசிங்கப்படுறது நமக்கு என்ன புதுசா? ஏற்கனவே கஞ்சா கேஸ்ல அம்மாவை ஜெயிலுக்குள்ள தள்ளி பேப்பரு டிவின்னு எல்லாத்துலயும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்போ நீ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவ வீட்டு வாசல் முன்னாடி இருந்து தர்ணா நடத்தினா. பிரஸ் மீடியான்னு ஊர் முழுக்க உன்னை கிழிச்சிட்டாங்க. அப்ப ஒண்ணு உனக்கு அசிங்கமா தெரியல, இப்ப என்னமோ பெருசா ஆவேசப்படுறியே. அப்ப எனக்கு அசிங்கமா தெரியல ஜெயந்தி. தாலியை கட்டாம வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பாரு, அது திமிரா பெருமையா தான் நினைக்கிறேன். ஆனா கல்யாண மண்டபத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்காம தூக்கி எறிஞ்சிட்டு போனா பாரு,
அதுதான் எனக்கு அவமானம். அந்த அவமானத்துக்கு பழி வாங்காம விட மாட்டேன். கழுத்துல தாலி இல்லாம என் குழந்தைக்காக வாழ போறேன், என் குழந்தைய வளர்த்து ஆளாக்க போறேன்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு போனாலே அவ எப்படி வாழறாங்கிறத நான் பாக்குறேன். என்ன அவமானப்படுத்தினதை நினைச்சு அவ ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிக்க வைப்பேன். இத்தனை நாளா அந்த சிவகாமி தான் எனக்கு எதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னையில இருந்து என்னோட எதிரி அந்த பிரியா தான். அவ எப்படி நிம்மதியா வாழ்றாங்கிறத நான் பாக்குறேன். நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தானா? ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பாத்துக்கோ. நீ கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு அது போதும்னா. சரிண்ணா, நான் வரேன். ஆமா, போயிட்டு வரேன். என்ன செல்வா, சிவா தெரியா? டீ சாப்பிட போயிருக்காம்பா. சரிண்ணா. டேய் டேய் என்னடா என்னங்க? என்கிட்ட பேச மாட்டியா நீ? ஏப்பா சிவா டேய். டீ வச்சுட்ட? இல்ல பரவாயில்ல மாஸ்டர். டேய் 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 சிவா நில்றா. என்னடா நான் பண்ணது தப்புதான்டா, என்ன மன்னிக்க. சிவா டேய் டேய் சிவா, இது பார், நான் பண்ணது தப்புதான். ஆனா அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காதடா, என்னால தாங்க முடியாதா. சிவா சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் பண்ணது தப்புதான். உன்னை கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. அதுவும் பொண்டாட்டி முன்னாடி உன்னை கை நீட்டி அடிச்சது மிகப்பெரிய தப்பு தான். இதை பார், நீ அதுக்காக வேணா அடிச்சுக்கோ வதச்சிக்கோ, ஆனா பேசாம இருக்காதடா, கெஞ்சி கேட்குறேன். என்ன அடிச்சது கூட பரவாயில்லடா, ஆனா வார்த்தையால கொன்னுட்டல்ல. உன் குடும்ப விஷயத்துல தலையிட நான் யாருன்னு கேட்டுட்டல்ல. டேய் அதாண்டா என்னால தாங்க முடியல. பரவாயில்ல, நான் யாரோ இருந்திருப்பேன், என் கூட பேசாத. டேய் டேய் சிவா, இந்த நேரத்தில் உன்னை கட்டுப்படுத்த தான்டா நான் அந்த மாதிரி பண்ணேன். மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லடா. உனக்கு என்னை பத்தி தெரியும்ல, நான் சொன்னா கேளுடா சிவா. டேய் என்ன செல்வா, நீயும் அவனும் நகமும் சதியமா இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனையா? இப்படி கோச்சிட்டு போறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன மனஸ்தாபம் தான், அதெல்லாம் சரியாயிடும். மட்டுமா? சரி செல்வம். சபாஷ் மாப்ள. மாப்ள, நீங்க சாதாரண ஆள் இல்ல மாப்ள, மிகப்பெரிய செயல் வீரர். நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, மிகப்பெரிய சாதனை. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. மாமா, இந்த பத்திரத்தை உங்க கையில கொடுத்து 2 மணி நேரம் ஆகுது. அப்போதுல இருந்து இதே மாதிரி நான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு மாமா. அட என்ன மாப்ள, நீங்க அப்படிதான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பேன். 2 மணி நேரம் என்ன, 24 மணி நேரமும் சொல்லுவேன். என்ன இன்னைக்கு என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீடு ஷெட்டு ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிட்டீங்க. அட்டகாசம் மாப்ள, அட்டகாசம். மாமா அது வந்து உங்களை தேடி அம்மா வந்திருக்காங்க. மங்களமா? அவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணா வந்திருக்குது நம்ம அம்மா இல்லண்ணா, மாப்பிள்ளையோட அம்மா தான் வந்திருக்காங்க. எங்க அம்மாவா? ஆமா சார். சம்பந்தி அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? அண்ணா வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு. சார்ண்ணா. டேய் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுங்க. சார் சார். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தியம்மா. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு தான் போனேன்.
நீங்க இங்க இருக்கிறதா சம்மந்தி அம்மா சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் கொஞ்சம் வெளியே இருங்க. உட்காருங்க சம்மந்தியம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்மந்தி. சம்மந்தியம்மா, நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் என் மாப்பிள்ளை தான். அதனாலதான் கொஞ்சம் இருக்கட்டும் சம்மந்தி. நீங்களாம் பெரிய மனுஷங்க, இதெல்லாம் இருக்க வேண்டியதானே. உங்க சந்தோஷத்துக்கு என் புள்ள வாசு தான் காரணம்னு சொன்னீங்க. ஆனா இவன் செஞ்சுட்டு வந்த காரியத்தை நான் சொன்னேன்னா நீங்க சந்தோஷமே பட மாட்டீங்க. என்ன சொல்றீங்க சம்மந்தியம்மா? இவனுக்கு ஏதாவது தொழில் தொடங்கலான்னு தான் செல்வத்துக்கிட்ட பக்குவமா பேசி அந்த வீட்டை அடமானம் வைக்க சம்மதம் வாங்கினேன். திடீர்னு இவன் என்னடானா பத்திரத்தை எங்கிட்ட கொண்டு வந்து காட்டி வீட்டை எழுதி வாங்க போறேன், அந்த செட்டையும் சேர்த்து எழுதி வாங்க போறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. இருந்தாலும் என்னை ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி செல்வத்தை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டான். என் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் என் மேல இருக்கிற பாசத்துலயும் தான் செல்வம் நம்பி அடமானம் தான் வைக்க போறோம்னு நினைச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு பயமும் உறுத்தலும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயம் செல்வத்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சம்பந்தி.